என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா வாஸ் மை ஃப்ரெண்ட் ஃபார் a very long time and I got married to her and she's a strong personality எனக்கு தெரியும். பட் அந்த personality doesn't affect me in any way. We are just husband and wife and we have to share what husband and wife and that relationship is all about. More than that எங்களுக்கு ஒன்றும் பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஈகோஸ் கிடையாது. இதெல்லாம் அபிமான் படமாக அது, அவங்க பாப்புலராக இருக்காங்க, நான் பாப்புலராக இருக்கேன், இந்த கதை எங்களுக்கு கிடையாது. We don't even bother about all these things. எனிபடி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சூரிய வம்சத்தில் வந்து தேவயானி கேரக்டர் மாதிரி தான். உங்களை விட மற்றவங்க வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு நல்லது தானே. அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவங்க கலெக்டர் ஆக்கிறதுக்கு நான் படிக்கிறேன் அப்படி அவன் வந்து விழுந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து படிக்க வைக்கிறோன்னா தீஸ் ஆர் திங்ஸ் ஹவ் யூ டேக் லைஃப். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். யூ பி அ கான்ஃபிடென்ட் பர்சன் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ட்ரூ டு யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாக இருக்க விரும்புவவர்கள் யாருக்குமே எந்த ஒரு ஃபியரும் வராது லைஃப்பில். நிக்கு வந்து ஐ கால் நிக்கலாய் நிக்குன்னு தான் கூடுவேன். இட்ஸ் ஆர் நோ சச் தேவ். ரைட் ஃப்ரம் த டைம் யூ ப்ரப்போஸ்ட், அந்த ப்ரப்போசல், அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் மெஹந்தி, சங்கீத், ரிசப்ஷன், வெட்டிங், கண்டினியூஸாக so many things are happening parallelly. And definitely என்னதான் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் தானே. When daughters are getting married, it is very emotional. வரும் மேம் வெட்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே அடடா அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எப்படி போச்சு சார்? இறைவன் அருள் இருந்தனா எல்லாமே சிறப்பாக நடந்து முடிச்சிச்சு. பல பேரை வந்து இன்வைட் பண்ண முடியலன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது இந்த ஹோல் ஃபேமிலிக்கு. ஏன்னா காலகட்டம் வந்து அவகாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த வேலையை பார்க்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ், இன்விடேஷன்ஸ். இன்றைக்கி வந்து சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கு 4 பேருக்கு போய் நேரடியாக போய் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டிஜிட்டலில் கொடுத்து போஸ்டல் பண்ண முடியாது. டிஜிட்டலில் வந்து பேசி, ஃபோன் பேசி, இட் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவைலபிள் ஃபேமிலி சர்க்கிள், அவங்களையும் ஹெல்ப் பண்ண சொல்லி எல்லாரையும் ரீச் பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் ஒரு சின்ன கெட் டுகெதரே அது வைக்கலாம் போல இருக்குது. அப்படின்னா சின்ன கெட் டுகெதர் பார்த்தா அதே ஒரு 1500 பேர் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ எனிவே ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் நாட் கம் அண்ட் ஹூ ஹவ் நாட் பீன் இன்வைட்டட், இட் இஸ் நாட் நிஜமாக அழைக்கக்கூடாதுன்னு இல்லை, அழைக்க முடியல. நிறைய இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து வரு பற்றி ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியாவில் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் அண்ட் கன்ஃபரண்ட் வந்து ராதிகா மேமாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் ராதிகா மேம் மேலே வரு அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. அப்படி அந்த மியூச்சுவல் அந்த அண்ட் இந்த வெட்டிங்கோட வீடியோஸில் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ ரீசெண்டாக போன அது பார்க்கும்போது இருந்துச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் a wholesome family and everybody understands each other and everybody gives their own spaces. அவங்கவுங்களுக்கு என்ன உரிய மரியாதை கொடுக்கணுமோ எல்லாரும் கொடுத்து அன்போடு பழகுகின்ற ஒரு குடும்பத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. ஸோ அது மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எப்போதுமே வந்து அதை மறைந்திருந்து தாக்குபவர்களுக்கு வந்து என்ன சொல்ல, கோழை தான் அவன். வாழ்க்கையில் என்ன நடக்குது, அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமா, என்னுடைய அனுபவம் அவனுக்கு இருக்குமா, ஒவ்வொரு ஸ்டாக்கிங் அபவுட் அஸ் டு தே ஹேவ். அவங்கள முதல்ல வந்து கண்ணாடி மாளிகையிலிருந்து கல்லறியக்கூடாது. நீங்கள் என்னன்னு முதல்ல உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. வேர் வி ஹவ் கம் ஃப்ரம், ஹவ் வி ஹவ் கம், ஹவ் வி ஹவ் ஸ்ட்ரகிள். அவங்களுக்கு தெரியாது. பல பேர் கதையாக சொல்லிட்டு இருக்க முடியும், என்ன நடந்துன்னு சொல்ல முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே சம்திங் கோஸ் ராங். டஸ் எனிவன் நோ வாட் ரியலி வென்ட் ராங்? டு வி பப்ளிசைஸ் வாட் வென்ட் ராங்? ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. இட் இஸ் ஒன்லி அவர் ஓன் பர்சனல் லைஃப்ஸ். அவர் ஓன் பர்சனல் லைஃப் இஸ் ஒன்லி ஃபார் அஸ். இட்ஸ் நாட் ஃபார் யூ டு கிவ் எனி கமெண்ட் ஆன் தட். உன் வாழ்க்கையில் பார்த்துக்கோ. நடக்காத உண்மையை நடந்த மாதிரிலாம் சொல்கிறது, சித்தரிக்கிறது. நீ அன்பில் கூட அறிக்கை கொடுத்துருந்தேன். ஐ வில் டெஃபினெட்லி கோ வெரி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஆல் திஸ் பீப்புள். ராங்காக ஃபால்ஸாக அவதூறாக வந்து பேசுபவர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கேஸில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது பேசுறதோ, இல்லை எங்கேயாவது ஒரு கேதரிங்கில் பார்க்கும்போதோ அந்த ரோல்னா அந்த ரோல் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறது வந்து அவங்க அதை செரிஷ் பண்ணுறதையும் எங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஆல்சோ. ரிலேஷன்ஷிப்பே அதானே. எல்லாருமே வந்து ஒரு ஒரு சைக்கிளில் இருக்கணும், ஒரு அந்த குரூப்பில் இருக்கணும். எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பீப்புள் ரொம்பையும் வந்து எக்ஸாஜரேட்டடாக இல்லாமல் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்கிட்ட இருக்கிறவங்க வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். என் கூட இருக்கவங்களாம் அமைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். அதனால் அந்தந்த ரோலில் வந்து நான் வந்து ஃபிட் இன் ஆகும்போது ஐ பிகம் தட் பர்சன். அவ்வளோதான்.
பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்ஸ்னால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த டைனமிக்ஸ் வந்து வெளியில் இருக்கிறவங்க எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம், பட் உங்களுக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸ் தான் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடா இல்லை ஈஸியானதா? அண்ட் அந்த டைனமிக்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா சார்? இல்லை, ரிலேஷன்ஷிப்ஸ் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், யூ மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எமோஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது தானே. அண்டு ஹேண்டில் பண்ணுறது பேலன்ஸ்டாக, நியாயமாக, ஒரு நாட்டாமையாக ஒழுங்காக இருக்கணும். இட் ஷுட் நாட் ஹர்ட் தி அதர் பர்சன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வெரி வெரி பேலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லது. எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒருத்தர் தூக்கி வச்சு பேசுறது, இறக்கி பேசுறது, ஒருத்தரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறது, ஒருத்தர் லவ் பண்ணாமல் இருக்கிறது, இவர் வந்து இப்படி இருக்கார் அதனால் இவரை வந்து ரொம்ப பேசக்கூடாது, அந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அண்மையில் கூட டாக்டர் வெட்டிங்கில் எல்லோரும் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து A to Z, அது வந்து தரமும் சரி, ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் வந்து ஒரே முகத்தோடு ஒரே மாதிரி வரவேற்கிறீங்க. தட் இஸ் ஆல் வெரி நைஸ் டு சீ. நாங்கள் தட் இஸ் நாட் ஆக்ட், இட் இஸ் பீ. அவ்வளோதான், தட்ஸ் இட்.